ஹலோ வணக்கம். திஸ் இஸ் பாக்ஸ் ஆஃபிஸ் ஷோ. இந்த வாரம் என்னென்ன படங்கள் வந்திருக்கு, அதுக்கான ரிவ்யூஸ் என்னன்றத இந்த ஷோல பார்க்க போறோம். வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் மைலாட். இந்த திரைப்படத்தோட டைரக்டர் ராஜமுருகன். இதுக்கு முன்னாடி ஜிப்சி, ஜப்பான், ஜோக்கர், மெஹந்தி சர்க்கஸ் மாதிரியான படங்கள்லாம் எடுத்திருக்காரு. இந்த படத்தோட ஹீரோ சசிகுமார், ஹீரோயின் வந்து சைத்ரா அண்ட் முக்கியமான கதாபாத்திரங்கள ஆஷா மற்றும் குரு சோமசுந்தரம் நடிக்கிறாங்க. இந்த திரைப்படம் வந்து ஸ்மார்ட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ரேஷன் கார்டு போய் குடும்ப அட்டை போய் ஸ்மார்ட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்தாங்க. அந்த பீரியட்ல வந்த கதை. ஏன்னா குடும்ப அட்டைகள்ல வந்து எப்பவுமே வந்து குடும்ப தலைவரை வந்து நம்மளோட அப்பாவை தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஸ்மார்ட் கார்டுலயுமே வந்து குடும்ப தலைவரோட பேர் தான் முக்கியமா மேல கொடுத்திருக்கும். ஆனா இந்த ஃபேமிலி, அதாவது சசிகுமார் ஃபேமிலில வந்து அவங்களோட வைஃப் பேர வந்து சைத்ராவோட பேர வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இது பொதுவா வந்து டிவோர்ஸ் ஆனவங்க இல்ல கணவனை இழந்தவங்க அப்புறம் தான் வைஃபோட பேர வந்து குடும்ப தலைவரா, அதாவது குடும்ப தலைவியா மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. இதுல வந்து இவங்களோட பேர போட்டதுனால இது ஏன் என்னோட அடையாளமே மறுக்கப்படுதே, அப்ப இந்த மாதிரி ஒரு பர்சன் இல்லன்ற மாதிரி ஆயிடுதே. அதுக்காக அவர் குவெஸ்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல நிறைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் வருது. சோ இதுக்காக அவர் போயிட்டு என்னோட பேர் இந்த மாதிரி மறைக்கப்பட்டிருக்கு, எனக்காக என்னோட பேரை மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு கடுமையான அதிகார அமைப்பு, இப்போ உன்னோட பேர் அதுல இல்லையா, நீ இல்லாத மாதிரியே நாங்க காட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஃபேக்கா அவர் இறந்துட்ட மாதிரியான விஷயங்கள்லாம் ரெடி பண்றாங்க. இதுல போராடி ஃபைனலா அவர் வந்து வெற்றி பெறாரா, அவரோட பேர் மாறுதா, இதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் உள்ள நுழைஞ்சு வருது அப்படின்றத அந்த கதையை வந்து மையப்படுத்தி எடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல வந்து இந்த கடவுள் நம்பிக்கை, அந்த ரிலீஜியன்ஸ், காஸ்ட் அதெல்லாம் இல்லாம வள்ளலாரை தான் வந்து மெயினா வந்து கும்பிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது இந்த கதையில ஒரு நல்ல விஷயமாவே நம்ம பார்க்கலாம். இப்ப வள்ளலார் அடிகளாரோட முக்கியமான கருத்துக்கள் தான் வந்து இந்த படத்துல ஒரு மெயின் டயலாக்ஸாவே அமைச்சிருப்பாங்க. சோ சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல இவங்க போராடி வென்று வராங்களா, இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்ததுன்றதை காட்டுறதா மொத்த படமுமாவே இருக்கு. எடிட்டர் ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு. ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் ஷார்ப்பான கட்ஸா இருக்கு. மியூசிக் ரொம்ப சூப்பரா, ஆஸ் யூஷுவல் ஃபீல் குட் மூவிக்கான ஒரு மியூசிக் டைரக்டர் ஷேன் ரோல்டன், அவரோட பாட்டுமே அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ராஜமுருகன் கிட்ட இருந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நல்ல படமா தான் இந்த வாட்டியும் கொடுத்திருக்காரு. சசிகுமார் அண்ட் சைத்ராவோட காம்பினேஷனும் ரொம்ப நல்லா கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படம் தியேட்டர்ஸ்ல கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய படம் தான். என்ன கேட்டா நான் ஆன் அண்ட் ஆஃப் 95% கூட இந்த படத்தை கொடுப்பேன். மை லாட் தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. இந்த வாரம் அந்த படத்தோட ரிவ்யூஸ் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த வாரம் என்னென்ன படம் வரப்போகுது, அதுக்கான ரிவ்யூ என்னன்றதை அடுத்த வாரத்துல சொல்றேன். பை.